சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் வேற. மீன் சாப்பாடு, சிக்கன் குழம்பு, அப்புறம் யாரா கடம்பா, மீன் குழம்புக்காக மீன் அப்புறம் வறுத்த மீன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த தோசை கல்ல போட்டு கொடுப்பாங்க. இந்த பஜ்ஜி போல இல்லாம அப்படியே தோசை கல்ல போட்டு வீட்டுல போனோம்னா அது போல பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரா வெல்கம் டு மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், சென்னையோட ஒரு ஃபேமஸான கடை தாங்க பார்க்க போறோம். ஃபேமஸான கடை மீன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான கடை கேட்டிங்களா, அதாங்க இல்லை. யாரெல்லாம் இந்த கடையில் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேமஸான கடை தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு சாமானிய மக்கள் நடத்தக்கூடிய சாதாரண மக்களும் போய் சாப்பிட்றதுக்கான ஒரு கடை. கடை பேர் பார்த்தீங்கன்னா யோபு பன்னீர்செல்வம் வீட்டு சமையல் அப்படின்னாங்க. செல்வம் கடைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வடபழனில இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க. இந்த கடையோட லொகேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஸோ இந்த கடையில் நம்ம என்ன செக் பண்ண போறோம், டேஸ்ட் எப்படி இருக்கு, இதோட பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இருக்கா, குவாலிட்டி குவான்டிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ கடையில் போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கடையை ரன் பண்ணிட்டு செல்வங்கிற இந்த அண்ணா தான். ஸோ அன்பார்ச்சுனேட்லி இவங்க இறந்து போயிட்டதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர் அந்த கடையை இப்போ ரன் பண்றாங்க. செல்வம் சாப்பாடு கடை. நாங்கள் 20 வருஷமா கடை வச்சுக்கிறோம். மீன் சாப்பாடு எங்க வீட்டு சாப்பாடுமே நாங்களே செய்வோம். மசாலா எதுவும் கலந்துலாம் போட மாட்டோம். சாப்பாடு, சிக்கன் குழம்பு, அப்புறம் யாரா கடம்பா டெய்லி இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கு ஒரு நாள் தான் நாங்க சாப்பாடு 60 ரூபா, பார்சல் 70 ரூபா. அப்புறம் மீன் வந்து 40 இருக்கு, 50, 100. அப்புறம் வந்துட்டு சிக்கன்லாம் இருக்கு. அப்புறம் மீன் சாம்பார், ரசம். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு கேட்டாலும் நாங்க சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம். சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஒரு 4 மீன் தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு ஜிலேபி மீன், அதுக்கடுத்து ஏரி வவல் மீன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 கோலா மீன் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த 4 மீனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 வந்துச்சு. 200க்கு ஒருத்தா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் கிரேவி வாங்கியிருந்தோம். ஒரு மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை பொரியல், ஒரு அப்பளம், குழம்பு, நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அன்லிமிட்டட் தான் சாப்பாடு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த மீன் குழம்புல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு எடுத்து 2 கரண்டி ஊத்திட அடுத்து அப்படியே அந்த ஒயிட் ரைஸ்ல, சூடான ஒயிட் ரைஸ்ல பரட்டி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சு அள்ளி எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, மீன் குழம்பு கூட அந்த கீரை வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீரையும் சாப்பிட்டேன். கீரையும் நல்லா பாயில் ஆகி நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ வெஜ்ஜில் இருந்து நான்வெஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலா மீனை எடுத்து பார்த்து அதை பிச்சா அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு, தடிமனாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. லைட்டாக சால்ட்டு தூக்கலாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் அந்த மீனோட டேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மீனுக்கு அந்த மசாலாவோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த மீன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரி வவல் மீன். ஏரி வவல் மீன் அப்படி பிக்கும் போதே அப்படி அந்த அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல இருந்தாவே அது நல்லா இருக்கும். லைட்டா பிங்கா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏரி ஓவல் சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு அதுவுமே வேற லெவல்ல இருக்கு. சரி, கொடுத்த ப்ரைஸுக்கு ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக் கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபைனலா அந்த பெரிய ஜிலேபியை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பெரிய ஜிலேபி எடுத்து வெயிட்லாம் செக் பண்ணிட்டு சரியான வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல எடுத்து போட்டு பார்த்தோம்னா பாதி பிளேட்டை கவர் பண்ணி வச்சுங்க. அந்த அளவுக்கு பெரிய மீன் தான் சொல்லுவேன். ஸோ இதையும் அப்படியே பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிலேபியும் பிச்சு பார்த்தா அவ்வளோ சாப்பிட்டு உள்ள உள்ளது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். சரி, இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், அவங்களோட மசாலா ஃபுல்லா மீனுக்குள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒரு 50 ருபீஸ் கொடுக்குற மீனோட ரேட்டுக்கு இவ்வளோ டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இவங்களோட மீன் இருந்துச்சு. சரி, அப்படியே அந்த மீனை எடுத்து அந்த எக் மசாலாவில் உள்ள கிரேவில வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிரேவில வச்சு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. உண்மையிலே சொல்லுவேன், இந்த கடை அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சரி, நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டோம். ஒரு 7-8 வருஷமா சாப்பிட்றோம். டேஸ்ட்லாம் அருமையா இருக்கும். அவங்க அப்பா இருப்பாரு, அவருக்கு வந்து சாப்பிடுவேன். ஒரு நல்ல பழக்கம். டேஸ்ட்லாம் அருமையா இருக்கும். மீன் குழம்புக்காக மீன் அப்புறம் வறுத்த மீன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த தோசை கல்ல போட்டு கொடுப்பாங்க.
இந்த பஜ்ஜி போல இல்லாம அப்படியே தோசை கல்ல போட்டு வீட்டுல போனோம்னா அது போல பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். ரேட்லாம் ரொம்ப கம்மி, 60 ரூபா தான். இப்போ வரைக்குமே 60 ரூபா தான் சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி தான் 50 ரூபா இருந்துச்சு சாப்பாடு. மீனும் வந்து 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, அது ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு. இந்த ரேட்டு கிடையாது. அப்புறம் இது உங்களை தேடி வரும். நான் கோயம்பேடுல இருக்கிறேன், அங்க இருந்து நீங்க தேடி வந்து சாப்பிட்டு போவாங்க. இது வரைக்கும் எந்த வந்துடும் நல்லா இருக்கும். ஒரு கடையோட வேல்யூங்கிறது ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமரும் அவங்களோட ஃபீட்பேக்ல தாங்க இருக்கு. இது ரெண்டுமே இந்த கடைக்கு சூப்பராகவே இருக்கு. ஸோ நானும் பர்சனலாக சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் மீல்ஸ் சூப்பராகவே இருக்கு. இதே மாதிரி உங்க ஏரியாலையும் ஒரு சாமானியர் கடை வச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்க ஏரியாவில் ஒரு கடை இருக்கு, அந்த கடை வெளியே யாருக்குமே தெரியாது, அந்த கடை வீடியோ எடுத்து போட்டால் ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கடைக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொடுக்குறோம். ஸோ அந்தக்கான எந்த சார்ஜஸுமே வாங்க மாட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுக்கு நாங்கள் எப்போதுமே பே பண்ணிடுவோங்க. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க.